வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 21 மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் என்ன வாலாட்டிலிட்டி, சாதாரண வாலாட்டிலிட்டி இல்லை. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அங்கேருந்து மைனஸ்க்கு வருது, மறுபடியும் 100 பாயிண்ட். ஸோ ஹைலி வாலாட்டைல் மார்க்கெட். ரொம்ப காசியஸாக நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய டைமு. இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த வாலாட்டிலிட்டிலாம் நீங்களும் பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. 24,700 வந்து 25,100 இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது லோலேருந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது கால் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு முடிச்சாங்க. நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறது, நிஃப்டியோடைய ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, முக்கியமான ஈவெண்ட்டு நியூஸு, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். செபியிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய பிடிஎஃப் ஃபைலு என்னுடைய டெலகிராமில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதாவது சோசியல் மீடியாவிலேருந்து நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. இப்போலாம் வந்து எந்த ஒரு யூடியூப் பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப்பு, டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறேன், அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன், ட்ரைனிங் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஐடி ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா என்னன்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதையுமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு செபி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவிலேருந்து 70,000 ஐடியை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க செபியிலேருந்து. அதுவும் வந்து சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன், அக்கௌண்ட் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்களை ஓவர் நைட்டில் நான் வந்து குபேந்திரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரியான சோசியல் மீடியா இது எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செபி ரிஜிஸ்டர்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு செபியோட வெப்சைட்டில் இன்டர்மீடியரி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் அவருடைய நேமோ ஐடியோ போட்டிங்க அப்படின்னா அவர் ரிஜிஸ்டர்டா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு இல்லை, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு செபி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சர்க்குலர்லாம் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னோ எனக்கே கூட டெய்லியும் வந்து 2 கால்ஸ் வருது, 2 ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறேன், அக்கௌண்ட்டு கொடுங்கன்ட்டு. அதனால் இந்த மாதிரிலாம் வந்து சாதாரணமாக உங்களுக்குலாம் வரும். அது எல்லாமே வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி, வாட்ஸ்அப் குரூப்பு, இது எல்லாமே வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணியே வந்து டெலகிராமில் ஏகப்பட்ட ஃபேக் ஐடி இருக்குது. என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி வந்து ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், அது மட்டும்தான். என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்ட்டு போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு நிறைய ஐடி வரும். அதில் எதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேங்களா? ரைட், இப்போ வந்து கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து லைக் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது S&P 500 6th கன்சிக்யூட்டிவாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆனது. எஸ்டர்டே வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம் நியூஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவர் இல்லாத மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது சம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, சம் நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. பட் நெகட்டிவ் நியூஸை தான் இப்போ வந்து பிஆர்ஸ் வந்து கையில் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாட் நியூஸ் இன்னைக்கு மார்னிங்லேருந்து இருக்குது. அதனால தான் வந்து பிரண்ட் க்ரூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்லைட்லி வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்கும்போது அதாவது S&P 500 எஸ்டர்டே வந்து 0.27% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் 0.4%. யூஎஸ்ல வந்து பாண்ட்ஸும் வந்து ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 30 இயர் பாண்டு வந்து 5% வந்து கிராஸ் பண்ணிக்குது. 10 இயர் பாண்ட் ஈல்டு 4.49க்கு வந்துருக்குது.
ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஹேங்சங் இண்டெக்ஸ் அரௌண்ட் 1% ஹைல இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம நிஃப்டி லைக் 52-75 பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது வந்து 24,750 அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃபிளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா அங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் ஹைல போச்சு. அது 24,950. மறுபடியும் அங்கேருந்து லோ பிரேக் ஆகுது 24,685. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டு, சாதாரண வாலட்டிலிட்டியில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் 55,200, 54,800. ஸோ ஒரு ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 410 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 81,596 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 0.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 129 பாயிண்ட்ஸ் 24,814 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? செக்டார் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுது. நீ 1.7% ஹைல போயிருக்குது. ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் ஈச் 1% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி, மெட்டல் 0.5% to 1% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.5% டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓகே, இண்டிகோ இன்னைக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ஒரு பட்டாசான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீட் பண்ணியிருக்குது. அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 3,067 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1,900 crore. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 61.9% வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் வந்து 1,894 crore கொடுத்தவங்க இப்போ வந்து 3,067 crore. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ வந்து பார்க்கும்போது 22,151 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 21,700 crore. அதே மாதிரி எபிட்டா மார்ஜினும் வந்து ஹையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், ரெவென்யூ எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், எபிட்டா எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், அது மார்ஜின் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ இண்டிகோ வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஓகே, இப்போ குளோபல் லெவலில் இருக்கிற முக்கியமான இண்டெக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் பிலோ 100க்கு வந்துருக்குது. பிரெண்ட் குரூட் வந்து $66 அரௌண்டு போயிருக்குது. அதாவது எஸ்டர்டே வந்து $64 பெர் பேரலுக்கு இருந்தது. இப்போ $2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்கிற ஒரு ஹாட் நியூஸு. பிட்காயின் வந்து $1,07,000 இருக்குது. கோல்டு வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது $3,330 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ கோல்டு பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக வந்து லோவில் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து 2,900 crore ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க பிஎஸ்என்எல் இருந்து. டிக்சன் வந்து 5% வந்து டவுன் ஆயிருக்குது. அதாவது ஜேஎம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க. பிஇஎல் இந்த ஷேரை பற்றி சொல்லணும். அதாவது 340 rupees பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 340 பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து 380 வந்துருக்குது. என்னுடைய ஸ்விங்கு டார்கெட் வந்து 380 அரௌண்டு. இன்னைக்கு வந்து 380 வந்து டச் பண்ணிடுச்சு. சம் புரோக்கிங் ஏஜென்ட்டுங்க எல்லாமே வந்து பிஎல் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 450 அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. இனிமேல் ஃப்ரைடே தான் ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் தான். அது மார்னிங் 5 o'clock வருது. அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ குளோபல் லெவலில் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே வந்து கிரேசி மார்க்கெட்டு தாங்க. எல்லாமே வந்து ஒரு பைத்தியக்கார மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் எந்த ஒரு மார்க்கெட்டுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். மார்க்கெட்டோடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா எஸ்டர்டே வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 0.5% ஹையில் போயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஒவ்வொரு ரீசன். இப்போ நான் சொல்கிற ரீசன்லாம் பாருங்களேன். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஏறிட்டு இருக்குது. ஏன் ஏறிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் வார் வந்து, அதாவது டேரிஃப் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரேட் வார் வந்து ஓவர். அதனால வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது. ஓகே, இது அக்செப்ட் பண்ணுற ஒரு ரீசன் தான். சரி, கோல்டு ஏன் ஏறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் வார்னு முடியல, அதனால வந்து கோல்டு ஏறிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரீசன். அதுக்கடுத்த வந்து பாண்டோடைய ஈல்டுலாம் ஏன் ஏறிட்டு இருக்குது அப்படின்னா
இல்லை யூஎஸ்ல வந்து ரெசஷன் வராது, யூஎஸ்ல வந்து மந்த நிலை வராது, அதனால வந்து பாண்டு வந்து ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆயில் பிரைஸ் ஏன் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா, இல்லை யூஎஸ்ல வந்து ரெசஷன் வருமா, ரெசஷன் வந்த நிலை வந்துச்சு அப்படின்னா பிரெண்ட் குரூட் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் இறங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து டாலர் இண்டெக்ஸ் ஏப்பா இறங்குது, இப்போ 110 போச்சு, இப்போ வந்து 99க்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை இன்ஃப்ளேஷன் வந்து இனிமேல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், அதனால வந்து டாலர் இண்டெக்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, கிரிப்டோ கரன்சிலாம் ஏன் ஏறிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை இன்ஃப்ளேஷன் மறுபடியும் அதிகமாகுமா, அதனால தான் வந்து பிட்காயின் எல்லாமே ஏறிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக $85,000 வந்தது, இப்போ வந்து $1,07,000 வந்துருச்சு. இன்ஃப்ளேஷன் மறுபடியும் அதிகமாக வருமா. ஸோ ஒவ்வொன்றும் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒவ்வொரு ரீசன். ஓகேங்களா. ஒரே ரீசனை புல்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க, பியர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டும் அப்படிதான் இருக்குது. நம்ம மார்க்கெட் வந்து இப்போ 22,000 வந்து 25,000 3,000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் இறங்குறதுக்கு ஒவ்வொரு ரீசன். இப்போ இந்த 2-3 நாளாக இறங்குறதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க, யூஎஸ்ல வந்து டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம மார்க்கெட் இறங்கிடுது. யூஎஸ் மார்க்கெட்டே ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது, நம்ம மார்க்கெட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டா அப்படின்னா நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒர்த் இல்லாத ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குன்னு வச்சுக்காங்களேன். சரி, கால் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது இல்லை, அப்போ மார்க்கெட் இறங்கணும் தானே, எதுக்கு அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இதுக்கு நம்ம என்னென்ன ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கிரேசி மார்க்கெட். ஓகேங்களா. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நாம் வந்து தயார்படுத்திக்கணும். நமக்காக வந்து மார்க்கெட் வந்து தயார்படுத்திக்காது. அதனால மார்க்கெட் கூட தான் நாம் வந்து டிராவல் பண்ணணும். நம்ம கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராசா. அதாவது நம்ம கண்ட்ரோல்ல நாம தான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இன்னொன்று கிளாசிக்காக சொல்லணும் அப்படின்னா, சரி நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன இருக்கிறது, ஒரு காரில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்குது, ஸ்டேரிங்கு, கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், இது அதுக்கப்புறம் கீரு, ஹேண்ட் பிரேக்கு, இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த கார் நம்ம ஓட்டிட்டு போகிற கார் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுப்பால வர்றோம்னு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நம்மளை தான் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா. எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணாவே போதும், மார்க்கெட்டில் பல பேர் வந்து ஜெயிப்பாங்க. ஒரு 1000 ரூபா லாஸ் வருது அப்படின்னா அந்த 1000 ரூபாய் ரெக்கவரி பண்ண போய் 10,000 ரூபா லாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட், ஒரு 50,000 ரூபா ப்ராஃபிட், இன்ட்ராடேலேயே 50,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் இன்னும் அந்த 50,000 1 லட்சமா பண்ணலான்ட்டு போயிட்டு லாஸ்ல வந்து முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ போதும் என்ற மனம் வந்து யாருக்கும் வரமாட்டேங்குது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னாவே பாதி பேர் வின் ஆகிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் எங்கெங்கேயோ பேசி எங்கெங்கேயோ வந்துட்டேன். எனிவே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 63% ஷார்ட்ல இருக்கிறாங்க. அவங்க ஷார்ட் வந்து 50% வந்து 63% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,900 25,000 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதாவது 25,000ங்கிறது ஒரு மேஜிக்கல் ஃபிகர், நாளைக்கு வீக்லி எக்ஸ்பீரிங்கிறதுனால. ஸோ 24,900 to 25,000 வரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,650 தென் 24,500, இதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். இப்போ ஓவராலாக வந்து பார்க்கும்போது 24,400 கீழே போகக்கூடாது. அது கீழே போச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் இருக்குது, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால வந்து அந்த லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாம் வந்து ப்ரே பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 24,800 கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எதுவுமே வந்து ட்ரேட் பண்ண முடியாதுங்க. அதாவது ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா 24,900 950 or 25,000 வந்துச்சு அப்படின்னா இந்த 25,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக எடுத்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறதோ இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரை வந்து ஷார்ட் பண்ணுறதோ பண்ணலாம் ஒரு ஹையர் லெவலில் வரும்போது. ஸோ மார்க்கெட்டில் இன்ட்ராடேலே நமக்கு வந்து சான்ஸ் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு ஹையர் லெவலில் வரும்போது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 24,900 and 25,000
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது கால் சைடு. புட்டு சைடு வந்து பார்க்கும்போது 24,700 இருக்குது. ஓவராலாக வந்து பாருங்கள், காலில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 20 crore இருக்குது. புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 13 crore இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour சார்ட்டு. நிஃப்டியோட 1 hour சார்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,900. இந்த 24,900 24,950ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவலில் வரும்போது நீங்கள் ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி ஒரு 24,950 வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறதோ, அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதோ, இல்லை இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுறதோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,730 தென் 24,670. இந்த 24,670க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,550 வரையும் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 24,500. ஸோ இந்த 650 வந்து 670 வந்து வாட்ச் பண்ணிக்காங்க நாளைக்கு. அது வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55,200 55,350 இந்த லெவலில் காசியஸாக இருக்க வேண்டிய டைம். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 54,900 தென் 54,700. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.